கர்த்தருக்கு சோத்திரம். தலைவராகிய கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இறையியலை கற்று வருகிறோம். பரிசுத்த ஆவி பற்றிய பாடத்தில் ஆவிக்குரிய வரங்களை குறித்து கற்று வருகிறோம். ஞானத்தை போதிக்கும் வசனம், அறிவை உணர்த்தும் வசனம் ரெண்டையும் முடிச்சிட்டோம். மூணாவதாக இந்த முதல்ல வெளிப்படுத்தலின் வரங்களை முடிச்சிடலான்னு பார்க்கேன். வருஷப்படி நான் போகலை. 1 கொரிந்தியர் 12 சொல்லப்பட்டிருக்கிற வருஷப்படி போகலை. முதல்ல வெளிப்படுத்தலின் வரங்களை முடிச்சிடுறேன். மூணாவது வரும் ஆவிகளை பகுத்தறியும் வரம். அது வேற மாதிரியும் சொல்லலாம், ஆவிகளை புரிந்து கொள்ளும் வரம். இப்போ ஆவின்றது என்ன? சிலர் குதர்க்கமாக ஆவின்றது என்ன, அது இந்த ஆக்சிஜன் மாதிரி, நைட்ரஜன் மாதிரி ஆவியா, நீராவியா, அப்படியெல்லாம் குதர்க்கமாக யோசிக்கிறது உண்டு, சொல்கிறது உண்டு. தேவன் ஆவியாக இருக்கிறார். முதல்ல எதை புரிந்து கொள்கிற வரோம்? யோவானில் படிக்கிறோம், தேவன் ஆவியாக இருக்கிறார். 4ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம், சமாரிய ஸ்ரீகிட்ட 24ஆம் வசனம், தேவன் ஆவியாக இருக்கிறார் என்று கிறிஸ்து சொன்னார். தேவன் ஆவியாக இருக்கிறார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி 3 பேருமே அவர்கள் ஆவி தான், ஆவி வடிவத்தில் தான் இருக்காங்க. கிறிஸ்து உயிர்ப்பிக்கிற ஆவியானார்னு 1 கொரிந்தியர் 15 படிக்கிறோம். அவர் மனிதனாய் பிறந்தபோது கூட அவர் மனிதன் ஆத்துமா தான். மனிதன் ஜீவ ஆத்துமாவானான். மனிதன் ஒரு ஆத்துமா, அவன் உடலுக்குள் இருக்கிறான், அவனுக்கு ஒரு ஆவி உண்டு. தேவன் ஆவியாக இருக்கிறார். அவர் மனித உடலை எடுத்துக்கொண்டு இந்த உலகத்தில் பிறந்தார். அவருக்கு ஒரு ஆத்மா உண்டு. கிறிஸ்துவை பொறுத்தவரை பரிசுத்த ஆவியானவர், அவரை ஆவியானவர் என்றே அவருக்கு பேரு. கிறிஸ்து உயிர்ப்பிக்கிற ஆவி, பிதா ஆவியாக இருக்கிறார். அப்போ இவர்களை புரிந்து கொள்வதற்கான ஒரு வரம். அப்புறம் 2வது, தூதர்கள், தேவ தூதர்கள் ஆவியாக இருக்கிறார்கள். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனம், ரட்சிப்பை சுதந்திரிக்கப் போகிறவர்களின் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா. இங்கே அவர்கள்னு சொல்லப்பட்டிருப்பது தூதர்கள், தேவ தூதர்கள். தேவ தூதர்கள் எல்லாரும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா. தேவதூதர்கள் எல்லாரும் ஆவிகளாய் இருக்கிறார்கள். அவர்கள் சதை ரத்தம் அவர்களுக்கு கிடையாது. ஆவி அப்படின்றது அது ஒரு வடிவம், அது ஒரு வடிவம். அப்ப தேவ தூதர்களை புரிந்து கொள்வதற்கு இந்த வரம் உதவி செய்கிறது. தேவனை புரிந்து கொள்வதற்கு இந்த வரம் உதவி. பிசாசும் கூட ஆவியாய் இருக்கின்றன. வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம், 6:12 படிக்கிறோம். பொல்லாத ஆவிகள், அசுத்த ஆவிகள், பல ஆவிகளை பற்றி படிக்கிறோம். பொய்யின் ஆவி, எரிச்சலின் ஆவி, பொல்லா பொண்டு உணர்கிற ஆவி, வேசித்தன் ஆவி, வஞ்சக ஆவி, கள்ள தீர்க்கதரிசியின் ஆவி, அந்தி கிறிஸ்துவின் ஆவி, பல ஆவிகளை பற்றி படிக்கிறோம் வேதத்தில். அப்போ பிசாசியை புரிந்து கொள்வதற்கு இந்த வரம் உதவி செய்கிறது. 3. 4வது, மனிதனுக்குள்ள ஒரு ஆவி இருக்கிறது. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம், 11, மனுஷனில் உள்ள ஆவியே அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான். அப்படி போல தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். மனுஷனில் உள்ள ஆவி, நீதிமொழிகளில் படிக்கிறோம், மனிதனுடைய ஆவி தேவன் தந்த தீபமாயிருக்கிறது. அது மனுஷனுக்குள்ளே இருக்கிறதையெல்லாம் ஆராய்ந்து பார்க்கிறது. அப்ப மனுஷனுக்குள்ள ஒரு ஆவி இருக்கு. அப்ப மனிதனை புரிந்து கொள்வதற்கும் இந்த வரம் உதவி செய்கிறது.
மனிதனுடைய எதிர்காலத்தை பற்றி சொல்வது தீர்க்க தரிசன வரம். மனிதனுடைய கடந்த காலம் நிகழ்காலத்தை சொல்வது அறிவு உணர்த்தும் வசனம். மனிதனை பற்றிய தேவ சித்தம் தேவ திட்டத்தை சொல்வது ஞானத்தை போதிக்கும் வசனம். மனிதனுடைய சுபாவம், இந்த ஆவின்றது அவனுடைய சுபாவம், அவனுடைய சுபாவத்தை பற்றி சொல்வது பகுத்தறியும் வரம், ஆவிகளை புரிந்து கொள்ள வரம், அண்டர்ஸ்டாண்டிங் கிஃப்ட், அண்டர்ஸ்டாண்டிங் த ஸ்பிரிட்ஸ். ரொம்ப முக்கியமா யோவானுடைய புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். 63ஆம் வசனம், ஆவியை உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்கிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. நான் உங்களுக்கு சொல்கிற வசனங்கள் ஆவியாயும் இருக்கிறது. வசனங்கள் ஆவியாயிருக்கின்றன. மோசே காலத்தில் தான் இது எழுதப்பட்டது. அதுக்கு முன்னால வசனம் இல்லையா? இருந்துச்சு. ஆபிரகாம் காலத்திலேயே வேதம் இருந்தது. கலாத்தியரில் படிக்கிறோம், வேதம் வசனம் ஆபிரகாமோடு பேசியது. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்கள் ஆக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன் அறிவித்தது. வேதம் கண்டு, வேதம் ஆபிரகாமுக்கு முன் அறிவித்தது. ஆபிரகாம் காலத்தில் பைபிள் கிடையாது, எழுதப்பட்ட வசனம் கிடையாது. ஆனால் வேதம் ஆபிரகாம் காலத்தில் இருந்துச்சு. வேதம் ஆபிரகாமுக்கு முன் அறிவித்தது. ஆபிரகாமோடு வேதம் பேசியது. வேதம் ஆவியாக இருக்கிறது, ஆவி வடிவத்தில் இருக்கிறது. வசனங்கள் ஆவியாக இருக்கிறது. அந்த ஆவியாக இருக்கிற வசனங்களை எழுத்து வடிவத்தில் மோசே போன்றவர்கள் எழுதி வைத்தார்கள். எழுதி நம்ம கையில் கொடுத்துருக்கிறார். இது எழுத்தாக இருக்கிற வரைக்கும், சத்தமாக இருக்கிற வரைக்கும் முழு பலன் கிடையாது. இந்த வசனம் ஆவி வடிவத்தில் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்யும் போது தான் முழு பலன் ஏற்படுகிறது. அப்போ வசனம் தேவனாவியாக இருக்கிறார், தூதர்கள் ஆவிகளாக இருக்கிறார்கள், பிசாசு ஆவியாக இருக்கிறான், மனுஷனுக்குள்ள ஒரு ஆவி இருக்கு, வசன ஆவியாக இருக்கிறது. 5 விதமான ஆவிகள். இந்த 5 விதமான ஆவிகளை புரிந்து கொள்வதற்கு இந்த வரம் உதவி செய்கிறது. இப்போ உடம்பை நம்ம புரிஞ்சுக்கிறது ரொம்ப சுலபம். ஒரு மாதிரி தலைவலிக்குது, காய்ச்சல் அடிக்கிற மாதிரி இருக்குன்னா, ஓஹோ ஏதோ உடம்பு சரியில்லை. ஒரு இடத்துல வலிக்குதுன்னா அப்போ அந்த இடத்துல என்ன ஏதோ கடிச்சிருக்கோ அல்லது ஏதோ காயம் ஏற்பட்டிருக்கோ புரிஞ்சுக்கலாம். பசியை புரிஞ்சுக்கலாம், பசிக்கும். தாகத்தை புரிஞ்சுக்கிடலாம், தூக்கத்தை புரிஞ்சுக்கிடலாம், கொட்டாய்வு வரும். பசிச்சா அந்த உணர்வு நமக்கு தெரியும், அதில் ஆசிட் ஃபார்ம் ஆகிற மாதிரி இருக்கும். அப்போ உடம்பை நம்ம புரிஞ்சுக்கிறோம். மனசை புரிஞ்சுக்கிறதும் சாத்தியம்தான், ஆனால் கஷ்டம். ஏன்னா மனசுக்கு உளவியலில் சொல்கிறாங்க அதுக்கு எல்லை கிடையாது. உடம்புக்கு ஒரு எல்லை இருக்குது, தலையிலிருந்து கால் வர. உடம்பை பார்க்க முடியும், தொட்டு பார்க்க முடியும், எக்ஸ்ரே எடுக்க முடியும், ஸ்கேன் பண்ண முடியும். மனசு அப்படி செய்ய முடியாது. மனசை சில நடவடிக்கைகளை வச்சு, எண்ணங்களை வச்சு மனசை புரிந்து கொள்கிறார்கள். அதற்கு ஒரு உளவியல் என்று ஒரு துறை இருக்கிறது, மருத்துவர்கள் இருக்கார்கள், நிபுணர்கள் இருக்காங்க, ஆலோசகர்கள் இருக்காங்க. ஆனால் ஆவியை எப்படி புரிஞ்சுக்கிறது? அதுக்கு தான் இந்த வரம் உதவி செய்யுது. இந்த ஆவிகளை பகுத்தறியும் வரம் இந்த ரேரஸ்ட் கிஃப்ட் இந்த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு. மிக அபூர்வமான ஒரு வரம், ஆவிகளை புரிந்து கொள்ளுதல். முதல்ல தேவனை புரிந்து கொள்வது. தேவன் ஒரே மாதிரி அவர் வெளிப்பட மாட்டார். நமக்கு உள்ள அவர் இருக்காரு, கூட இருக்காரு. நம்ம நடுவில் வரும்போது அல்லது விசேஷ சந்தர்ப்பங்களில் நம்மை அவர் சந்திக்கும் போது ஒவ்வொரு விதமாக தன்னை வெளிப்படுத்துகிறார். அவர் எப்படி தன்னை வெளிப்படுத்துகிறார் என்று புரிந்து கொள்வதற்கு இந்த வரம் உதவி செய்கிறது.
வெளிப்படுத்தின விசேஷம் 2:1. 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கையில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறவர். எப்படி வெளிப்படுறாரு பாருங்க. எபேசு சபைக்கு 7 நட்சத்திரங்களை கையில் வச்சிருக்காரு, 7 குத்து விளக்குகள் நடுவில் உலாவுறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா 8ஆம் வசனத்தில் சிமர்னா சபைக்கு எப்படி வெளிப்படுறாரு? முந்தினவரும் பிந்தினவரும் மரித்திருந்து பிழைத்தவருமானவர். ஒவ்வொரு சபைக்கு ஒவ்வொரு விதமாக வெளிப்படுறாரு. பொதுவாக தேவன் சொல்லுகிறதாவது, கர்த்தர் சொல்லுகிறதாவது, ஆண்டவர் சொல்லுகிறதாவது எழுதுற. அவர் தன்னை எப்படி வெளிப்படுத்துறார்? முந்தினவர், பிந்தினவர், மரித்திருந்து பிழைத்திருக்கிறவர். ஒவ்வொரு சபைக்கும் ஒவ்வொரு விதமா தன்னை வெளிப்படுத்துறாரு. கர்த்தர் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விதமா வெளிப்படுவார். யாக்கோபுக்கு பாருங்க, அவர் பெத்தேல்ல முதல் முறையா கனவுல ஆண்டவரை பார்க்குறான். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னுடைய முற்பிதாக்கள் ஆகிய ஆபிரகாம் ஈசாக்கினுடைய தேவன். அவர் ஒரு முன்னோர்களுடைய தேவனா, குல தெய்வமா வெளிப்படுறாரு. முதல்ல அதான் குல தெய்வம், முன்னோர்களுடைய அப்பா தாத்தாவினுடைய கடவுள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெனியல்ல அவர் ஒரு மனிதனாக வெளிப்படுகிறார். உறவாடுகிற ஒரு மனிதனாக வெளிப்படுறாரு. அவர் அவங்க கூட மல்யுத்தம் பண்றாரு, விளையாடுறாரு. ஒரு மனிதன் நம்ம கூட விளையாடுவான்ல, பேச்சு வார்த்தையில விளையாடுவான், செயலில் விளையாடுவான். அந்த மாதிரி விளையாடுகிறவராக, ஒரு மனிதனாக, நேசிக்கிறவராக, உறவாடுகிறவராக போராடுறான். இரசல்டு போராடுகிறார்னா என்ன அர்த்தம்? அவங்க கூட ஒரு சாதாரண ஒரு நண்பனை போல வெளிப்பட்டார். அவனை தொட்டார், அவனை மாற்றினார், அதுவும் அந்த இடத்துல இருக்கு. அப்போ ஒரே மாதிரி ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விதமாக, ஒரு நேரத்தில் 15ஆம் அதிகாரத்தில் ஆதியாகமத்தில் ஆபிரகாம் கிட்ட சொல்றாரு, நான் உனக்கு கேடகமும் பலனுமாய் இருக்கிறேன். இன்னொரு இடத்துல ஆபிரகாம் இடத்துல சொல்ற, சர்வ வல்லமை உள்ள தேவன். அப்போ ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாய் கர்த்தர் வெளிப்படுகிறார். ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு விதமாய் அவர் வெளிப்படுகிறார். அப்ப அதை புரிந்து கொள்வதற்கு இந்த வரம் உதவி செய்கிறது. எனக்கு ஆண்டவர் முதல்ல தன்னை ஒரு நண்பனாகத்தான் வெளிப்படுத்தினார். அதுதான் என்னை அவரண்டை திரும்பவும் கொண்டு வந்தது. பின்மாற்ற வாழ்க்கையில் இருந்த என்னை அவர் தன்னை ஒரு நண்பனாக வெளிப்படுத்தினார். அவர் இன்றைக்கும் அவர் நண்பனாக நடந்து கொள்கிறார். பல நேரங்களில் எனக்கு மிக நெருங்கிய நண்பர் அவர்தான். எனக்கு ஜெப நண்பர்கள் உண்டு, ஆவிக்குரிய நண்பர்கள் உண்டு, ஊழிய நண்பர்கள் உண்டு, சிலர் உண்டு. அவர்களுக்காக ஸ்தோத்திரம். காரியங்களை அவர்களோடு பகிர்ந்து கொள்வேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால அதுக்கப்புறம் எனக்கு தகப்பனாக அவர் வெளிப்பட்டார். எங்க அப்பா இறக்க போகிற சில மாதங்களுக்கு முன்பு அவர் என்னோடு பேசினார். தகப்பனை போல உன்னை சுமப்பேன்னு பேசினார். ஒரு தகப்பனாக அவர் நடந்து கொள்ள ஆரம்பித்தார், தன்னை வெளிப்படுத்த ஆரம்பித்தார். சில மாதங்களில் எங்கள் அப்பாவை எடுத்துக்கொண்டார். அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அவர் தகப்பனாக அவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். ஒவ்வொரு வித நேரத்தில் சில நேரங்களில் ராஜாவாக வெளிப்படுத்துவார். அப்போ அதை புரிந்து கொள்வதற்கு இந்த வரம் உதவி செய்கிறது. ஆண்டவர் ஒருவர் தான், பல பரிமாணங்கள் அவரிடத்தில் உண்டு. இப்போ நாம் ஒரே நபராக இருந்தாலும் பல விதங்களில் வெளிப்படுறோம். குடும்பத்தில் ஒரு அப்பாவா, கணவனா, ஒரு சகோதரனா போய் வெளிப்படுறோம். அலுவலகத்தில், ஊழியத்தில், தொழில் ஸ்தலத்தில் நமக்கு என்ன வேலையோ அந்த வேலையை செய்யக்கூடியவர்களாய் நம்மை வெளிப்படுத்துகிறோம்.
சமூகத்தில் வேற மாதிரி தம்மை வெளிப்படுத்துகிறோம். அது மாதிரி தான் ஆண்டவரும் பல்வேறு பரிமாணங்கள் அவருக்கு உண்டு. அந்தந்த நேரத்தில் அந்தந்த நபருக்கு அவர் வேறு விதமாய் வெளிப்படுவார். அதை புரிந்து கொள்ளுகிறதுக்கு இந்த வரம் உதவி செய்கிறது. நீங்க தேவன் எப்படி வெளிப்பட்டிருக்கிறார் என்று உணர முடியும். சில நேரம் ஒரு தாயை போல வருவார். சில நேரம் அவர் ஒரு கண்டிப்பான ஒரு எஜமானாக வருவார். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விதமாய் அந்த சூழ்நிலைக்கு ஏற்றார் போல தன்னை வெளிப்படுத்துவார். அதே போல இரண்டாவது தூதர்களுடைய செயல்பாடுகளை புரிந்து கொள்ள நமக்கு எல்லாருக்கும் தூதர்கள் உதவி செய்கிறார்கள். நல்லா கவனிங்க, எல்லாருக்கும் தூதர்கள் உதவி, ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் தூதர்கள் உதவி செய்கிறார்கள். நம்முடைய பிரதிநிதியா ஒரு தேவதூதன் பரலோகத்தில் இருக்கிறான். இப்போ பெரிய ஒரு சர்ச்சை போயிட்டு இருக்கு. பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையை கூட்ட போகிறோம், மக்கள் தொகைக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அமைக்க போகிறோன்னு ஒரு கருத்து ஏற்பட்டு அதன் அடிப்படையில் பெரிய சர்ச்சை நடந்து கொண்டிருக்கிறது. எங்கள் மாநிலத்தில் மக்கள் தொகையின் அடிப்படையில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கையை மாற்றினால் குறைஞ்சு போயிடும், எண்ணிக்கை குறைஞ்சு போயிடும். ஏன்னா நாங்கள் குடும்ப கட்டுப்பாடை கடைபிடிச்சு மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி இருக்கிறோம். வட இந்தியாவில் குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை அவங்க கடைப்பிடிக்கலை, மக்கள் தொகை கூடியிருக்கு. அவங்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதிகமாகிடுவாங்க, அவங்க செல்வாக்கு அதிகமாகிரும். ஏற்கனவே தென்னிந்தியா குறைவாக அது கவனிக்கப்படுகிறது, நடத்தப்படுகிறது என்கிற புகார் இருக்கிறது. இன்னும் எம்பிக்களின் எண்ணிக்கை குறைஞ்சி போச்சுன்னா இன்னும் தென்னிந்தியா அது புறக்கணிக்கப்படும் என்று ஒரு பெரிய சர்ச்சை முயற்சி இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. 18 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி இருக்கிறாரு, அல்லது 33 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி இருக்கிறாரு சில மாநிலங்களில். ஆனால் ஒருத்தருக்கு ஒரு தேவதூதன், ஒருத்தருக்கு ஒரு எம்பி பரலோகத்தில் தேவதூதன் பிதாவின் மகிமையை தரிசிக்கிறான். அது எல்லாருக்கும் நடக்குது. எல்லா தேவ பிள்ளைக்கும் அங்கே ஒரு தேவதூதன் பிரதிநிதியாக இருக்கான். ஒரு தேவதூதர் நமக்கு பாதுகாப்பாக இருக்கான். 91ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் பாதம் கல்லிலிடராதபடி தூதர்கள் தங்கள் கரங்களில் ஏந்தி கொண்டு போவார்கள். இப்போ ஒரு தேவதூதன் நம்ம பாதுகாத்துக்கிட்டே இருக்கான். எபிரேயர் 1 கடைசி சொல்கிறபடி பணிவிட செய்கிறான், நமக்கு உதவி செய்கிறான். எல்லாருக்கும் அது நடக்குது. நம்ம அதை உணர்ந்தாலும் உணராட்டாலும், பார்த்தாலும் பார்க்காட்டாலும், புரிஞ்சாலும் புரியாட்டாலும் எல்லாருக்கும் தேவதூதர்கள், தேவ பிள்ளைகளுக்கு தேவதூதர்கள் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அப்படி உதவி செய்கிறத பார்ப்பதற்கு அல்லது உணர்வதற்கு, புரிந்து கொள்வதற்கு இந்த வரம் உதவி செய்கிறது. நான் ஒரு முறை வாலிபனாக இருந்தபோது, கல்லூரி மாணவனாக இருந்தபோது ரயில்வே தண்டவாளத்தை ஏதோ ஒரு யோசனையிலே கவனிக்காமல் கடந்து விட்டேன். அதற்கடுத்த தண்டவாளத்தில் தான் ரயில் வருகிறது என்கிற எண்ணத்தில் முந்தின தண்டவாளத்தை கடக்க போய்விட்டேன். எனக்கும் ரயிலுக்கும் நடுவில் ஒரு இம்மி தான். எல்லாரும் என்னை திட்டினாங்க, என்னை சண்டைக்கு வந்தாங்க. என்ன இந்த வயசில் உனக்கு கவலை, இப்படி கவனக்குறைவா, ஒரு இம்மி தான், இல்லைன்னா உனக்கு கூடையில் தான் அள்ளி இருக்கணும் அப்படின்னு ஒரு பிராமண வயதானவர் என்னை திட்டினார். உரிமையோடு திட்டிட்டு போனார். நான் அப்படியே அந்த ரயில் என்னை கிட்டத்தட்ட என் தோலை உரசிட்டு தான் போச்சு. அப்படியே நான் ஒரு நிமிஷம் அப்படியே ஆடி போயிட்டேன். ஆண்டவருக்கு நன்றி சொல்லும்படியாய் ஜெபித்த போது ஒரு காட்சியை ஆண்டவர் எனக்கு காட்டினார். எனக்கு ரயிலுக்கு நடுவில் ஒரு தேவதூதன் நிற்பது போல ஒரு காட்சியை நான் பார்த்தேன். ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருந்தது. ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். எல்லாரையும் தேவதூதன் பாதுகாக்கிறான். எல்லாருக்கும் தேவதூதன் கூட இருக்கிறான். எல்லா தேவ பிள்ளைக்கும், எல்லா தேவதூத பிள்ளைகளையும் பாதுகாக்கிறான். எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் உதவி செய்கிறான்.
ஆனால் இந்த வரம் இருந்தால் அதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும், உணர்ந்து கொள்ள முடியும், சில நேரங்களிலே பார்க்க முடியும். அதே போல மூன்றாவது பிசாசின் ஆவிகளின் காரியங்கள். பிசாசு சிலர் எல்லாத்தையும் பிசாசுன்றாங்க. மனநோயை கூட பிசாசு என்று, சிலருக்கு மனநோய் மட்டும்தான் இருக்கும், அது பிசாசு கிடையாது. சிலருக்கு மனநோயே இருக்கும், பிசாசும் இருக்கும். சிலருக்கு மனநோய் இருக்காது, பிசாசு இருக்கும். எவ்வளவு மனநோய்க்கு சிகிச்சை கொடுத்தாலும் பிசாசை துரத்தலைன்னா சரியாகாது. சிலருக்கு பிசாசை துரத்திட்டாலும் அவங்க அப்படி தான் இருப்பாங்க, ஏன்னா மனநோய் இருக்கு. இப்போ அது சுகமாகணும். அப்போ இருக்கிறது மனநோய், பிசாசு இருக்குதா இல்லையா, இந்த வரம் இருந்தால் தான் புரிஞ்சுக்க முடியும். பிசாசு துரத்துறது அது வேற வரம், அது அற்புதங்களை செய்யும் சக்தி, அதை பின்னால் பார்க்க போகிறோம். பிசாசு துரத்துற வரம் இருக்கிறதுனால ஒருத்தருக்குள்ள பிசாசு இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிச்சிட முடியாது. ஒருத்தருக்குள்ள பிசாசு இருக்கா இல்லையா அப்படின்றத இந்த வரம் இருந்தால் எப்படிப்பட்ட பிசாசு இருக்கு, அதுவும் நமக்கு எப்படிப்பட்ட ஆவி அவங்களுக்குள்ள இருக்கு, சரியான ஆவி இருக்கா, இந்த வெளிப்பாட்டையும் ஆண்டவர் தருவார். இந்த வரம் இருந்ததுன்னா என்ன ஆவி இருக்குது, சரியான ஆவி தானா? எல்லா ஆவிகளையும் நம்பாதிருங்கள்னு 1 யோவான் சொல்லுகிறார். சிலர் இயேசுவின் நாமத்தை சொல்லுவாங்க, வசனத்தை சொல்லுவாங்க, ஊழியம் செய்வாங்க, ஆனால் ஆவி தப்பான ஆவி உள்ளுக்குள்ள, நல்லவங்களா இருப்பாங்க, உள்ளுக்குள்ள கெட்ட ஆவி இருக்கும். அவங்களையும் ஏமாத்திட்டு இருக்கிறோம், மற்றவங்களையும் ஏமாத்தோம். 1 யோவான் 4:1 பிரியமானவர்களே, உலகத்தில் அநேகம் கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்து அறியுங்கள். இயேசு கிறிஸ்துவை அறிக்கை செய்கிற ஆவிதான் சரியான ஆவின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது அடிப்படை தான். ஆனால் இயேசு கிறிஸ்துவை சொல்லுகிற ஆவி 7 மந்திரவாதிகள் அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்தில் இயேசுவின் நாமத்தில் போ அப்படின்னு பிசாசு துரத்தினாங்க. ஆண்டவர் சொன்னார், என் நாம அநேகர் அந்த நாட்களிலே உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் பிசாசு துரத்தினோமே, உம்முடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் சொன்னோமே, உம்முடைய நாமத்தினாலே அற்புதம் செய்தோமே என்று சொல்வார்கள். அவர்களை பார்த்து நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை என்று உங்களுக்கு சொல்லுவேன். சில அடிப்படை அடையாளங்கள் உண்டு ஒருத்தருக்குள்ள இருக்கிற ஆவியை பகுத்தறிகிறதுக்கு. ஆனால் இந்த அறிவு, இந்த வரம் இருந்தால் தெளிவாக சொல்லிடலாம், இவங்களுக்குள்ள இருக்கிற ஆவி சரியில்லை. சிலர் யாரை பார்த்தாலும் சொல்லிடுவாங்க, குணம் சரியில்லைனாலே ஆவி சரியில்லைன்றாங்க. இல்லை ஒருத்தருடைய காரியங்கள் பழக்க வழக்கங்கள் இவங்களுக்கு மாறா இருந்தனாலே ஆவி சரியில்லைன்றாங்க. சிலர் சத்தம் போட்டு ஜெபம் பண்ணுவாங்க, சிலர் சத்தம் போட்டு தான் பேசவே செய்வாங்க. சிலர் ஃபோன் பேசுனாங்கன்னா ஊருக்கே கேட்கும், அது அவங்க சுபாவம். பிறகு அவங்க பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றால் ஊருக்கே கேட்குற மாதிரி தான் ஜெபம் பண்ணுவாங்க, ஊருக்கே கேட்குற மாதிரி தான் ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க. அது அவங்க சுபாவம், அதுக்காக அந்த ஆவி சரியில்லைன்னு சொல்லிடக்கூடாது. சிலர் பேசுகிறதே டான்ஸ் ஆடி தான் பேசுவாங்க, பேசுகிறதே கூட நின்றுக்கிட்டு பேச மாட்டாங்க, உட்காந்து பேச மாட்டாங்க, எலும்பி நடந்து குதித்து ஆடி செய்கை காட்டி தான் பேசுவாங்க. பிறகு அவங்க அபிஷேகம் பெற்றால் அப்படி தான் துதிப்பாங்க, அப்படி தான் ஜெபிப்பாங்க. அது ஆவி சரியில்லைன்னு சொல்லிடக்கூடாது. ஆவி சரியில்லைன்றது வேற, குணம் சரியில்லைன்றது வேற. நல்ல ஆவியில் நிரம்புவாங்க, அப்புறம் சண்டை போடுவாங்க, அதுக்காக ஆவி சரியில்லைன்னு சொல்லிடக்கூடாது. அது மாம்சம். ஆவி பரிசுத்த ஆவி இருக்கலாம், ஆனால் மாம்சம் இருக்கும்போது சண்டை போடுவாங்க. அதனால நம்ம அவசரப்பட்டு இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லிட்டாங்க, அவர் பெயல்சேபூலினாலே பிசாசுகளை துரத்துக்கிறாருன்னு இயேசுவை பற்றி யூத மத தலைவர்கள் சொல்லிட்டாங்க. பைபிளை கையில் வச்சு பைபிளை கொண்டு போதிக்கிற வேதபாரகர், பரிசேயர், பிரதான ஆசிரியர் இயேசுவை பற்றி என்ன சொன்னாங்க, அவருக்குள்ள பிசாசு இருக்கு, பிசாசுகளின் தலைவன் பெயல்சேபூல்னு ஒரு ஆவி இருக்கு, அதை வச்சுட்டு தான் பிசாசு துரத்துறாரு. அவசரப்பட்டு சொல்லிடக்கூடாது. ஒருத்தரை நமக்கு பிடிக்கலை, ஒருத்தர் நமக்கு போட்டியாக வந்துட்டாங்க, நம்மகிட்ட இருக்கிற மக்கள்லாம் அவங்ககிட்ட போகிறாங்கன்றதுக்காக அவசரப்பட்டு சொல்லிடக்கூடாது. அப்போ என்ன ஆவி இருக்கு? குறி சொல்லுகிற ஆவி அப்போஸ்தலர் 16 நல்லா தான் சொன்னாவா,
அவர் சொன்னதை பாருங்க, எந்த தப்பும் கிடையாது, பொய்யும் கிடையாது, ஊழியத்துக்கு ரொம்ப உதவியாக இருந்துச்சு. அவர் சொன்னதை பாருங்க. அப்போஸ்தலர் 16 ஒரு குறி சொல்கிற பெண் அங்கே இருப்பா. அப்போஸ்தலர் 16:17 அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டாள். குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்த ஒரு பெண். அவ என்ன சொன்னா? பவுலையும் அவனுடைய குழுவினரையும் பார்த்து, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர். பவுலும் அவன் குழுவினரும் ஊழியக்காரங்க, ஆண்டவருடைய ஊழியக்காரங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? உண்மைதானே? இது ஊழியத்துக்கும் ஆண்டவருக்கும் எவ்வளவோ ஏற்றதான இருக்கு. ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள். உண்மையை தானே சொன்னா, சாதகமா தானே சொன்னா, பரிசுத்த ஆவியா தானே இருக்கும். இல்ல, குறி சொல்ல ஏவுகிற ஆவி. பவுல் அதை கண்டுபிடிச்சிட்டான். பல நாளா கண்டுபிடிக்கல, அநேக நாள் செய்து கொண்டு வந்தாள். ஒரு நாள் கண்டுபிடிச்சிட்டான், இது பரிசுத்த ஆவி இல்லை. அன்னைக்கு தான் அந்த வரம் வேலை செய்து அவனுக்கு. இது பரிசுத்த ஆவி இல்லை, இது அசுத்தாவி. சொல்றது கரெக்டு தான், நமக்கு சாதகமாக தான் இருக்கு, ஆனால் இது அசுத்தாவி. இயேசு நாமத்தில் போகணுன்னு போயிடுச்சு. அதனால தொடர்ந்து நம்ம இன்னும் இந்த வரத்தை குறித்து பேச போகிறோம். இன்னும் மனிதனுடைய ஆவியை புரிந்து கொள்ளுதல், வசனத்தை புரிந்து கொள்வதை பற்றி அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். பிதாவே, இயேசுவின் நாமத்தில் அந்த அபூர்வமான வரம், ஆவிகளை பகுத்தறியும் வரம், தேவனை புரிந்து கொள்ள, தூதர்களை புரிந்து கொள்ள, பிசாசை புரிந்து கொள்ள இந்த வரம் உதவி செய்கிறது. இந்த வரத்தை விரும்பி கேட்கிறவர்கள் மீது உம்முடைய சித்தப்படி வரம் இறங்க, ஆவிகளை பகுத்தறியும் வரம் இறங்க, அபூர்வமான இந்த வரம் இறங்க, இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து கையை உயர்த்தி கையை நீட்டி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.